ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மினி விளாக் பார்த்தீங்கன்னா ஒன் டேக்கான மினி விளாக் தான் நான் போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் போடுறோம். காலைல எழுந்திரிச்சாச்சு, மதியத்துக்கு சாப்பாடு என்ன செய்யலான்னு பார்த்தா, சரி முட்டானம் காய்ச்சலாம் இன்றைக்கி அப்படின்ட்டு விளசோறாக்கி முட்டானம் காய்ச்சலான்ட்டு சூப்பராக இருக்கும். முட்டானம் இப்படி பார்த்தீங்கன்னா கோழியானம் இறச்சாலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மாதிரி தான் அதை காய்ச்சணுமே. ஆனால் சூப்பராக இருக்கும் இந்த முட்டானம். எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இதுக்கு வந்து தேங்காய் பால் தான் எடுத்து நம்ம ஊற்றுவோமே, தேங்காய் அரைச்சி இப்படி டைரெக்டாக ஊற்ற மாட்டோம். மசாலாலாம் போட்டு தாளித்து கழிச்சிட்டு தேங்காய் பால் எடுத்து நல்லா ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த முட்டானை வந்து ஒரு 3 முட்டையில் தான் நான் வந்து செய்யலான்னு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடணும். லைட்டாக மூடி வச்சுட்டு நல்லா கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் நேரம் சென்று ஒரு பவுலில் வந்து முட்டையை உடச்சி அப்படியே ஊற்றி ஒன்று ஒன்றா ஒரு சைடாக அப்படியே நம்ம போட வேண்டியதான். போட்டதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி விட்டு அப்படியே பரட்டி விட்டு இன்னொரு பக்கமும் அழகாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறமேட்டுக்கு நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சரி, ரொம்ப நாளாக அதை வீட்டை க்ளீன் பண்ணலான்ட்டு இந்த செல்ஃப் மட்டும்தான் எடுத்தேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப மோசமாக தான் இருக்குது. க்ளீன் பண்ணலான்னு எடுத்தேன், கரெக்டாக கரண்ட் போயிடுச்சு. சரி, முன் வச்ச பின் வைக்கக்கூடாதுன்ட்டு நானும் விளக்கமாத்தை எடுத்து போட்டு சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் அழகாக அடுக்கி திரும்பி வச்சுட்டேன். சரி, கரண்ட் வரும்னு பார்த்தா கரண்டே வரல. வேர்த்து நமக்கு மேலாம் தண்ணியில் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இதுதான். அல்லாஹ் முகமதுன்னு இருக்கும். எனக்கு பிடிச்சதுல ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ ஃப்ரேம். எப்பயும் என் கூடயே இருக்கும். நான் காலை எழுந்திரிச்சோடனே பார்ப்பேன். பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு மதிய சாப்பாடு வந்து ஒயிட் ரைஸும் முட்டை அனமும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயே அப்பளமும் பொரிச்சிக்கிட்டேன். அப்பளம் பொரிச்சு சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. சாயங்காலம் ஆயிடுச்சு. இப்போ கரும்பு வாங்கிட்டு வரலான்ட்டு அப்படியே ஒரு பைக்கில் போகணும் ஒரு ரவுண்டு. இந்த அண்ணங்கிட்ட ஒரு 2 கரும்பு வாங்கணும். 2 கரும்பு 100 ரூபாவாம். வாங்கிக்கிட்டு ஜிபே பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி அப்படியே வந்தாச்சு பைக்கில் ரவுண்டு. சரி, வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கும் கடைசி வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வீடியோவை எடுப்போமே கரும்பு வச்சு அப்படின்ட்டு சரி கரும்பு வச்சு ஒரு வீடியோவை அப்படியே லைட்டாக எடுத்து முடிச்சுட்டு வந்த உடனே கழுவி வெட்டி கரும்பு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு பிள்ளைங்க எல்லோரும் பார்க்குக்கு வாண்டு ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ட்டு சரின்ட்டு பார்க்குக்கு கிளம்பி அதோட போயாச்சு. போயிட்டு ஆனால் அவ்வளோவா கூட்டம் இல்லை. ஆனால் குட்டி பசங்க விளாண்டு தான் இருந்தாங்க. பார்க்கு போனாலே நம்மளும் குட்டி பசங்களாயிருவோமே எப்பயுமே. சறுக்கு மரம் ஊஞ்சல் தான் எப்பயும் விளாட்றது. அந்த இடத்த பார்த்தா மழை பெஞ்சு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. சரி, தண்ணியில் இறங்க வேணாம் அப்படின்ட்டு. ஆனால் பசங்களாம் விளாண்டுட்டு தான் இருந்தாங்க. சரி, நம்ம இறங்க வேணாம், இறங்குனா ஏதாவது வந்துட போகுது அப்படின்ட்டு இந்த தொங்குறதை மட்டும் விளாண்டுக்கிட்டு ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் நான் கையை தான் ரொம்ப வலி தாங்க முடியல. இதை விளாண்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சீசா விளாண்டேன். சீசாவும் ரொம்ப நாளாக விளாண்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் என்ன மறுநாள் கால் வலி தான் தாங்க முடியல. வயசாயிருச்சுல, என்ன பண்ணுறது. சரின்ட்டு சீசாவும் விளாண்டுட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு அப்படியே ஒரு சுற்றி ஒரு ரவுண்டு வாக்கெல்லாம் போயிட்டு அதோட சரி கிளம்பியாச்சு வீட்டுக்கு. கிளம்புனதுக்கப்புறமேட்டுக்கு சாயங்காலம் ஆனால் தான் ஒரு குட்டி பசி வந்துடுமே. போயிட்டு பானிபூரி வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயாச்சு. வீட்டில் போயிட்டு பானிபூரி சாப்பிட்டுட்டு நைட் டின்னருக்கான வேலையும் அதோட ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை தோசை தான். நல்லா பொடி போட்டு கார சட்னி செஞ்சு முட்டை தோசை தான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, இன்னும் கொடுங்க. நான் உங்கள் அனிஷா ட்ரீம்ஸ். தேங்க்யூ.